டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நுவரெலியா, ஹட்டன், தலவாக்கலை ஆகிய பிரதேசங்களுக்கு மின் இணைப்பு, தொலைத்தொடர்பு இணைப்புகள் ஓரளவுக்கு 100% இல்ல, ஓரளவுக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல இன்றும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதோட பல பாதைகள் திறக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான தகவல்களை நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். பல 2-3 நாட்களா அதிகமான மக்கள் வெளிநாடுகள் இருந்தும் இங்க கொழும்புல இருந்து வெளி மாவட்டங்கள் இருந்த மக்களும் கூட அவங்களுடைய உறவுகளை தொடர்பு கொள்ள முடியாமல் மிகப்பெரிய அளவான பாரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தது. இப்ப ஓரளவுக்கு நுவரெலியா, ஹட்டன், தலவாக்கலை போன்ற பிரதேசங்களுக்கு 90% மின் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே உங்களுடைய உறவினர்களோடு நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த நேரத்துல பாதைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. கண்டி, யாழ்ப்பாணம், ஏனையின் பாதை திறக்கப்பட்டிருக்கு. அனுராதபுரம் திருகோணமலை பாதை, வெள்ளவாய பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. குருநாகல் திருகோணமலை பாதை, அதோடு பாதனிய அனுராதபுரம் செல்கின்ற பாதைகள் இப்போதைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 210 முக்கியமான பாதைகள் மூடப்பட்டிருந்தன. கடந்த 2-3 நாளைக்கு முதல் நாங்க பார்த்த செய்தில. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பாதைகள் மீள இணைக்கப்படுகிறது. ஆனால் மலையகத்துக்கான பாதைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதால எந்தெந்த பாதைகள் திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவல்கள் சரியாக கிடைக்கப்படும். வளிமண்டல திணைக்களம் விடுத்திருக்கிற இன்னொரு முக்கியமான செய்தி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கில் சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. வடக்கு, மேற்கு, சபரகமுவா, தென் மாகாணங்களில் உள்ள முக்கியமான இடங்கள் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலேயும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஊவா மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களிலேயும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள்ல உருவாகலாம் என்ற ஒரு செய்தி பார்க்கக்கூடியதாக இருந்தது. வளிமண்டல திணைக்களம் விடுத்திருக்கிற அறிக்கை இன்று காலை 9 மணிக்கு கொடுக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதோடு இன்று காலையில வெள்ளம் பெட்டிய பகுதியை பார்க்கும்போது இன்னும் வெள்ள நீர் அதே இடத்திலையும் கொஞ்சம் அதிகரித்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. காரணம், நேற்று இரவு இணைக்கப்பட்ட நீர் கழனி கங்கையோடு இணைந்ததால் நேற்று பெய்த மழையின் காரணமாக வந்த தண்ணீர் எல்லாமே இப்பொழுது கழனி கங்கையில் கலந்து கொண்டிருக்கிறது. இதனால அந்த உயர் மட்டத்தை தொடர்ச்சியாக அடைந்து கொண்டிருக்கிறது கழனி கங்கை. இதன் காரணமாக நீர் வழிந்து கிராமங்களுக்குள்ளும் நகரங்களுக்குள்ளும் சென்று இன்னும் வெள்ளம் பெட்டிய அவிசாவளை போன்ற இடங்களில் இன்னும் நீர் அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் இப்ப வரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல்களாக இருக்கு. எனவே புதிய தகவல்கள் வரும்போது அடுத்த வீடியோல நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். நன்றி.